கரடு முரடான கற்கள் சிதறிய வீதிகள், கருவை கடல் இயேசு நடந்த பாதைகள், சாட்டையடிகளா ரத்தம் நனைத்த வீதிகள், மீட்பின் ஒளியை மனுக்குலத்திற்கு தந்த பாதைகள். இது வெற்றியின் வீதி. எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் குதிரையில் வர வசதி இருந்தும் யாரும் அமராத ஒரு சிறிய கழுதை குட்டியின் மீது அமர்த்து பவனியாக வந்த வீதி. அதிகாரத்தை விட எளிமையே பெரியது என்பதை எண்பித்து காட்டிய வீதி. தங்கள் ஆடைகளையே கம்பளங்களாக விரித்து ஒலிவ மர சிலைகளை ஏந்தி ஓசன்னா என்று பாடிய வீதி. இன்றும் எதிரொலிக்கிறது அந்த வீதியின் அந்த சத்தங்கள். அரசீற்றத்தின் வீதி. எருசலேம் வீதிகள் வழியாக முதன்முறையாக இயேசு ஆலயத்திற்குள் நுழைந்து அறத்தை நிலைநாட்டிய அந்த அரசீற்றத்தின் வீதி, தியாகத்தின் வீதி. செய்யாத தவறுக்காக சுமத்தப்பட்ட சிலுவை, சாட்டை அடிகள், அவமானங்களை சுமந்து இயேசு தள்ளாடி நடந்த வீதிகள் இவை. மனித நேயத்தின் வீதி. தாயின் சந்திப்பு, சீமோனின் உதவி, வெரோனிகாவின் துடிச்சல், எருசலேம் மகளிரின் அழுகை என மனித நேயத்தை தூவிவிட்ட வீதி. கற்கடால் ஆற வீதி தியாக வீதியாக ஆனது அமரா. தோல்வி வீதி வெற்றியானது அமரா. விழுந்து விழுந்து தோன்ற இயேசு எழுந்து நடத்ததால் அது நம்பிக்கையின் வீதியானது. கருணை எனும் பெரும் மழையால் இயேசு அன்பால் பொழியப்பட்ட வீதி. தாழ்ச்சி நிறைந்த புரட்சி கண்ட வீதி. எருசலேம் வீதிகளே, நீங்கள் காலங்கள் கடந்தும் அழியாத சுவடுகள், கல்வாரி பயணம் செல்லும் காவியம், சிலுவை சுமந்த தியாகத்தின் உருக்கம், மண்ணை குத்தப்பிட்ட புனித பாதங்கள், மண்ணுயிரை காக்க துடித்த இதயங்கள். எருசலேம் வீதிகளே, நீங்கள் இயேசுவால் புனிதமாதின் ஆனீர்கள். ஆண்டவருடைய வாழ்வில் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் எருசலேம் நோக்கித்தான் அமைந்திருந்தது. அவருடைய பேச்சிலும் மூச்சிலும் அதற்கு ஒரு தனியிடம் இருந்தது. 12 வயதில் எருசலேம் வீதிகளில் தனியே பயணித்து ஆண்டவருடைய வாழ்வில் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் எருசலேமை நோக்கித்தான் அமைந்திருந்தது என்றார் அது மிகையென்று. அவருடைய பேச்சிலும் மூச்சிலும் அதற்கு ஒரு தனியிடம் இருந்தது. 12 வயதில் எருசலேம் ஆலயத்தில் காணாமல் போன போது கூட தன் தாயை நோக்கி, ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அனுதல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றவர்தானே இயேசு. ஒரு யூதனாக அல்ல, மாறாக ஒரு இறைவாக்கினராக, தந்தையின் திருவுளம் நிறைவேற்றும் இறை மகனாக அவர் எருசலேமை மிகவும் வந்து செய்தார். எருசலேம் வீதிகளில் அதிகம் பயணம் செய்தார். அதை நாம் விவிலியத்தில் பல இடங்களில் பார்க்கலாம். ஒரு யூதனாக அல்ல, ஓர் இறைவாக்கினராக, தந்தையின் திருவுள நிறைவேற்றும் இறை மகனாக அவர் எருசலேமை மிகவும் அன்பு செய்தார். தம் நண்பனின் மரணத்திற்காக கண்ணீர் வலித்தவர் எருசலேம் நகரத்தின் அழகிற்காக அழுவது அதன் மேல் அவர் கொண்டிருந்த அன்பின் சான்றாகும். அந்த எருசலேமில்தான் தம்மை குறித்து இறைவாக்கினர் எழுதியதெல்லாம் நிறைவேறும் என்று நம்பினார். அங்குதான் இறையரசு வெடிப்பழும் என்று எடுத்துரைத்தார். அங்குதான்
ஓர் இறைவாக்கினர் என்ற முறையில் இரத்தம் சிந்த வேண்டும் என்று அறிந்து ஒரு மாற்றத்தின் போது எருசலேமே தமக்கு நிறைவேற உள்ள சாவை மோசேயுடனும் எலியாவுடனும் விவாதித்தார். எருசலேம் நோக்கி அவர் 3 முறை நடக்கின்றார். தம் சாவை 3 முறை சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். இப்படி எருசலேமே லட்சியமாய், மரணமே குறிக்கோளாய் வாழ்வின் மீது அவர் பற்று கொண்டிருந்தார். ஆகையால்தான் மரணத்தின் விளிம்பில் அவர் இருக்கும் போது கூட எருசலேம் நகரங்களில் பயணிக்கின்றார். இது இயேசுவில் அன்பானவர்களே, இயேசு ஒரு வரலாற்று மனிதர். அவரது பிறப்பும் வாழ்வும் இறப்பும் எவ்வாறு தடம் பதித்தனவோ அவ்வாறே அவரது பாடுகளும் நம் மனங்களில் தடம் பதித்தன. இதனை இயேசு கடந்து சென்ற கல்வாரி பாதை நமக்கு உணர்த்துகின்றது. அந்த அண்மை நிறைவாக பெற எண்ணற்ற தடைகள் ஆழி பேரலைகள் போல அடுத்தடுத்து வந்தாலும் இயேசு பிரான் நடந்து வந்த பாதையின் தலம் இது. மடியலுக்கு பின் விடியல், இறப்புக்கு பின் உயிர்ப்பு, துன்பத்திற்கு பின் இன்பம் என்ற நிலையான தேடுதலோடு இயேசு பயணித்த எருசலேம் வீதிகளில் நாமும் பயணிப்போம். நம் வாழ்க்கை பயணத்தின் தினம் தினம் எண்ணற்ற சவால்கள் வந்து செல்கின்றன. இவைகள் சோதனைகள் அல்ல, வெற்றி பாதையின் சாதனைகள். இப்பயண பாதைகளில் நீ கவனி செல், விழு, எண்ணில் ஓடு என்ற வாசகங்கள் நம்பிக்கையூட்டும் வாழ்க்கை குறியீடுகள். ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவே கடந்து சென்றார். அவர் கடந்து சென்ற எருசலேம் வீதிகள் பாதைகள் மிகவும் குறுகலானவை. கல்லும் முள்ளும் மேடும் பள்ளமும் நிறைந்த கரடுமுரடான வீதிகள். இன்று நம் தமிழகத்திலும் அண்டை மாநிலங்களிலும் போக்குவரத்து துறையின் அசுர முயற்சியால் செல்லும் வீதிகளும் பயணம் செல்லும் பாதைகளும் பட்டு போன்று பண்பட்ட செம்மையான பாதைகள். அதுவும் 1 வழிப்பாதை, 2 வழிப்பாதை, 4 வழிப்பாதை, 8 வழிப்பாதைகள் என பரந்தும் விரித்தும் அமைந்துள்ளதால் நமது பயணம் எளிதாகின்றது. ஆனால் அன்பு, நீதி, உண்மை இம்மண்ணில் மலர வேண்டும் என்றால் இயேசு நடந்த இந்த கரடுமுரடான பாதைகளும் நமக்கு தேவைப்படுகின்றது. சென்னை போன்ற நெருக்கமான தெருக்களில் மழை முடிந்த பிறகு காணப்படுவே குண்டும் குழியுமாய் மேடும் பள்ளவுமாய் நெருக்கமான தெருக்களை போன்று எருசலேம் வீதிகள் இருந்திருக்கலாம். இத்தகைய வீதிகளில்தான், இத்தகைய பாதைகளில்தான் வெறும் காலோடு நீண்ட பயணங்களை மேற்கொண்டார் நம் இயேசு. பாதைகள் முழுவதும் புனித தடங்கள் பதித்த புண்ணிய பாதங்கள். அரை நிர்மாணத்தின் இன்னொரு ஆகாமாய் அவமானம் ஏற்று செம்மறியாய் இயேசுவை தாங்கிய எருசலேம் வீதிகள். இந்த வீதிகளில் கனம் மதித்தவர்கள் பல உண்டு. ஆனால் இயேசுவின் பாத சுவடுகளில் தொடர்ந்து பயணித்ததால் 2000 ஆண்டுகளாக நிலையாக நின்று வரலாறு படைத்து வரும் எருசலேம் வீதிகளை வணங்கி சிலுவையிலேயே வேரூன்றி மீண்டும் பாதையா அந்த எருசலேம் வீதிகளில் தொடர்ந்து பயணிப்போம், திடர் பெறுவோம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம்.
எல்லாம் உனக்காக